இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்து வரும் யுத்தம் 2வது வாரத்தை எட்டியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஐரோப்பிய குழுவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. இதற்கிடையே ஈரானிய புரட்சி படையின் வெளிநாட்டு பிரிவின் தளபதி பென்ஹம் ஷரியாரியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த நபர்தான் இஸ்ரேலை அச்சுறுத்திக் கொண்டிருந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி போன்ற பல்வேறு கிளர்ச்சி குழுக்களுக்கு ஈரானிலிருந்து ஆயுதங்கள் சென்று சேர உதவியவர் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. $160 கோடிக்கு மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளின் பாஸ்வேர்டுகள் வெளியே கசிந்துள்ளதாக கூறப்படுகிறது. சைபர் நியூஸ் எனப்படும் ஐரோப்பிய சைபர் ஊடக நிறுவனத்தினர் நடத்திய ஆய்வில் இந்த தகவல் தெரியவந்துள்ளது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதள கணக்குகளில் பாஸ்வேர்டுகள் வெளியே கசிவது அவற்றை பிறர் தவறாக பயன்படுத்துவதற்கு உதவும். எனவே பிறரால் எளிதில் ஊகிக்க முடியாத தனித்துவமான பாஸ்வேர்டுகளை பயன்படுத்துதல், பாஸ்வேர்டுகளை அவ்வப்போது மாற்றுதல் போன்ற வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சைபர் நிபுணர்கள் கூறுகின்றனர். தைவான் நாட்டில் அரசின் விதிகளை சாதுரியமாக பயன்படுத்தி வங்கி ஊழியர் ஒருவர் ஒரே பெண்ணை 4 முறை திருமணம் செய்து 32 நாட்கள் விடுமுறை பெற்றுள்ளார். தைவான் நாட்டில் ஒரு நபருக்கு திருமணத்தின் போது 8 நாட்கள் விடுமுறை அளிக்க சட்டம் இடம் தருகிறது. இதனை பயன்படுத்தி வங்கி ஊழியர் ஒருவர் ஒரே பெண்ணை 4 முறை திருமணம் செய்து 32 நாட்கள் தொடர் விடுமுறை எடுத்துள்ளார். இதற்காக அப்பெண்ணை அவர் 4 முறை விவாகரத்தும் செய்துள்ளார். 5வது முறை திருமணத்திற்கு விடுமுறை கேட்டவுடன் தான் அவர் சிக்கியுள்ளார். இதற்காக தன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை எதிர்த்து ஊழியர் தொடர்ந்த வழக்கில் அவருக்கு சாதகமாக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீண்ட காலம் நோயுடன் போராடும் முதியவர்கள் மருத்துவ ரீதியில் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள உதவும் சட்ட திருத்தத்திற்கு பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் கீழவை ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்து இதற்கு மேலவையின் ஒப்புதல் கிடைத்தவுடன் இந்நடைமுறை அமலுக்கு வரும். 6 மாதங்களுக்குள் எப்படியும் இறந்து விடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இம்முடிவை எடுக்க முடியும். நோயுடன் போராடும் முதியவர்கள் மருத்துவர்கள் உதவியுடன் தங்களின் உயிரை மாய்த்துக் கொள்ள வழிவகுக்கும் சட்டத்தை ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் முன்பே இயற்றியுள்ளன. பிரேசில் நாட்டில் சூரிய ஒளி மின்னாற்றலில் இயங்கும் படகுகளுக்கான பந்தயம் நடைபெற்றது. இதில் பிரேசில் பல்கலைக்கழக மாணவர்கள் தாங்கள் தயாரித்த சோலார் படகுகளை கடலில் போட்டி போட்டுக்கொண்டு ஓட்டிச் சென்றனர். பிரேசில் அரசு பல்வேறு துறைகளில் மரபுசாரா மின்சக்தி பயன்பாட்டை ஊக்குவித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பல்கலைக்கழக மாணவர்களையே சோலார் படகுகளை தயாரிக்க வைத்து ஊக்கப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆப்பிரிக்க நாடான கானாவில் சுமார் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3.3 டன் கொக்கைன் போதைப்பொருள் தீ வைத்து எரிக்கப்பட்டது. தென் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே போதைப் பொருட்கள் கடத்தல் மையமாக கானா திகழ்ந்து வருகிறது. இந்த போக்கை தடுக்க நடவடிக்கை எடுத்து வரும் கானா அரசு அண்மையில் டிப்பர் லாரியில் சோதனை நடத்தியதில் மணலுக்கு அடியில் கொக்கைன் மறைத்து வைத்திருந்ததை கண்டறிந்தது. அதிலிருந்து கைப்பற்றப்பட்ட கொக்கைன் தீ வைத்து அழிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உலகில் அடுத்த முன்னேற்றம் அரங்கேறியுள்ளது. ஆப்பிரிக்காவின் அங்கோலா நாட்டு மருத்துவமனையில் இருந்த நோயாளிக்கு மருத்துவர் விபுல் பட்டேல் அமெரிக்காவிலிருந்து சிகிச்சை செய்தார். ரோபோ உதவியுடன் இந்த சிகிச்சை செய்யப்பட்டது. 11,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நோயாளிகளுக்கு திறம்பட அறுவை சிகிச்சை செய்வதற்காக சிறப்பு தொழில்நுட்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அந்நோயாளி அறுவை சிகிச்சை பின் நலமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் இங்கிலாந்து அணி கேப்டன் ஸ்டோக் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எதன் அடிப்படையில் ஸ்டோக்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தார் என்று முன்னாள் கேப்டன் மைக்கேல் வான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் ஸ்டோக்ஸின் முடிவு சரியே என்றும் ஆடுகளம் எதிர்பார்த்தவாறு இல்லை என்றும் இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சு ஆலோசகர் டிம் சவுத்தி கூறியுள்ளார். லீட்ஸில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்டில் இந்திய அணி முதல் நாளிலேயே 300க்கும் மேற்பட்ட ரன்களை குவித்தது இங்கிலாந்திற்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பிரிட்டனில் 11வது சர்வதேச யோகா தின கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தலைநகர் லண்டனில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் இந்திய வம்சாவளிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை ஒன்றாக சேர்ந்து செய்தனர். விழாவின் தொடக்கத்தில்
பிரிட்டன் மன்னர் சார்லஸின் யோகா தின வாழ்த்துக்களை இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி வாசித்தார். ஒற்றுமை, இரக்கம், நல்வாழ்வு ஆகியவற்றை பறைசாற்றும் கொண்டாட்டமாக இது திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். I'll guide you through a heartfulness relaxation that helps us go in a number of places across the UK at major universities. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதரகத்தில் யோகா பயிற்சி நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தூதரகத்தில் பணியாற்றும் ஆஸ்திரேலிய நாட்டு அரசு அதிகாரிகள், நாய்க்குட்டிகள் உள்ளிட்ட தங்கள் செல்ல பிராணிகளுடன் சேர்ந்து யோகாசனங்களை செய்து மகிழ்ந்தனர். இந்த காட்சிகளை ஆஸ்திரேலிய தூதர் பிலிப் கிரீன் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். டெல்லியில் ஜூலை 1ஆம் தேதி முதல் 10 ஆண்டுகள் பழமையான டீசல் வாகனங்கள், 15 ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் பங்குகளில் தானியங்கி எண் தகடு அங்கீகாரம் செய்யும் கேமராக்கள் மூலம் அடையாளம் காணப்பட்டு ஆயுட்காலம் முடிந்த வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பப்படாது என்று காற்று தர மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது. டெல்லி முழுவதும் உள்ள 500 எரிபொருள் நிலையங்களில் ANPR கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக காற்று தர மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் இதுவரை 517 இந்தியர்கள் தாயகத்திற்கு மீட்டு வரப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அங்குள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்தியர்கள் வெளியேற பாதுகாப்பாக வான்வெளியை ஈரான் அரசு திறந்துவிட்டுள்ளது. இதற்காக ஈரானுக்கு இந்தியா நன்றி தெரிவித்துள்ளது. துருக்மெனிஸ்தான் வழியாக இந்தியா அழைத்து வரப்படும் இந்தியர்களை மத்திய இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் வரவேற்றார். இதற்கிடையே இலங்கை, நேபாளம் உள்ளிட்ட அண்டை நாட்டவர்களும் ஈரானில் தவிக்கும் நிலையில் அவர்களையும் இந்திய விமானங்கள் அழைத்து வருகின்றன. இதற்கிடையே ஈரானில் உள்ள அனைத்து இந்தியர்களும் வெளியேற்றப்பட்டிருப்பதாக அங்குள்ள இந்திய தூதரகம் கூறியுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்தில் விமானிகளுக்கு பணி ஒதுக்கீடு செய்யும் பிரிவில் இருந்த 3 அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய மத்திய சிவில் விமான போக்குவரத்து ஆணையமான DGCA உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த 3 அதிகாரிகள் மீதும் உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கைக்கான நடைமுறைகளை தொடங்கவும் ஏர் இந்தியாவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து 3 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுவிட்டதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. அஹ்மதாபாத் ஏர் இந்தியா விபத்தை தொடர்ந்து DGCA நடத்திய ஆய்வில் பல்வேறு குளறுபடிகள் தெரியவந்தது. இதையடுத்து 3 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஆணையிடப்பட்டிருந்தது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 11வது சர்வதேச யோகா தினம் கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ விஜயபுரம் பகுதியில் கடற்கரையோரத்தில் நடைபெற்ற நிகழ்வில் 20க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஒன்றாக சேர்ந்து யோகாசனங்களை செய்தனர். சர்வதேச அரசியல் பிரச்சனைகள் மற்றும் துறைமுகங்களில் நெரிசல் போன்ற காரணங்களால் விலை உயர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக இந்திய சமையல் எண்ணெய் சுத்திகரிப்பாளர்கள் அசோசியேஷன் SEA தெரிவித்துள்ளது. உள்நாட்டில் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த கச்சா சமையல் எண்ணெய் மீதான இறக்குமதி வரியை சமீபத்தில் மத்திய அரசு குறைத்தது. இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் போரால் விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக சமையல் எண்ணெய் ஒரு வாரத்தில் டன்னுக்கு சுமார் 4000 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதாக SEA தெரிவித்துள்ளது. கவுஹாத்தியிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ விமானம் 168 பயணிகளுடன் பெங்களூருக்கு திருப்பி விடப்பட்டது. சென்னையில் தரையிறங்க முயன்றபோது தரையிறங்கும் கியர் ஓடுதளத்தின் தரையில் உரசியதை அடுத்து மீண்டும் விமானம் மேலே எழும்பியது. பின்னர் அந்த விமானம் பெங்களூருவுக்கு திருப்பி விடப்பட்டது. பெங்களூருவில் தரையிறங்குவதற்கு முன்பு போதிய எரிபொருள் இல்லாததால் விமானி மேடே அவசர அழைப்பை விடுத்துள்ளார். பின்னர் பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக விமானம் தரையிறக்கப்பட்டதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த தகவலை இண்டிகோ நிறுவனம் உறுதி செய்யவில்லை. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் இதுவரை 517 இந்தியர்கள் தாயகத்திற்கு மீட்டு வரப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அங்குள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்தியர்கள் வெளியேற பாதுகாப்பாக வான்வெளியை ஈரான் அரசு திறந்துவிட்டுள்ளது. இதற்காக ஈரானுக்கு இந்தியா நன்றி தெரிவித்துள்ளது. துருக்மெனிஸ்தான் வழியாக இந்தியா அழைத்து வரப்படும் இந்தியர்களை மத்திய இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் வரவேற்றார்.
இதற்கிடையே இலங்கை, நேபாளம் உள்ளிட்ட அண்டை நாட்டவர்களும் ஈரானில் தவிக்கும் நிலையில் அவர்களையும் இந்திய விமானங்கள் அழைத்து வருகின்றன. இதற்கிடையே ஈரானில் உள்ள அனைத்து இந்தியர்களும் வெளியேற்றப்பட்டு விட்டதாக அங்குள்ள இந்திய தூதரகம் கூறியுள்ளது. கேரளாவில் பாரத மாதா படம் தொடர்பான சர்ச்சை அரசியல் கட்சிகளின் போராட்டங்களுக்கு வித்திட்டுள்ளது. வியாழக்கிழமையன்று கேரள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற கல்வி அமைச்சர் வி. சிவன்குட்டி திடீரென்று வெளிநடப்பு செய்தார். ஆளுநர் மாளிகையில் வைக்கப்பட்டிருந்த காவிக்குடி ஏந்திய பாரத மாதா படம் RSSின் இந்து பெரும்பான்மைவாத கொள்கையை முன்னெடுப்பதாக சிவன்குட்டி குற்றம் சாட்டினார். அமைச்சரின் இந்த செயல் ஆளுநரை அவமதிப்பதாக ஆளுநர் மாளிகை கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள இடது முன்னணி அமைச்சர் பாரத மாதாவை இழிவுபடுத்தி விட்டதாக பாஜகவின் மாணவர் அமைப்பான ABVP உறுப்பினர்கள் மாநில தலைமைச் செயலகத்துக்கு முன்பு கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து ABVP உறுப்பினர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மறுபுறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்திய மாணவர் சங்க உறுப்பினர்கள் ஆளுநர் மாளிகையில் நுழைய முயன்றனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதை அடுத்து அவர்கள் ஆளுநர் மாளிகை முன்னிலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். மாநில ஆளுநர்களின் அரசமைப்பு அதிகாரங்களை விளக்கும் உள்ளடக்கம் பள்ளி பாடப்புத்தகங்களில் விரைவில் சேர்க்கப்படும் என்று கேரள அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார். ஆளுநர்களை தவறாக பயன்படுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சீர்குலைக்கும் முயற்சிகள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், ஜனநாயகம் செயல்படுவது எப்படி என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநரின் அதிகாரங்கள் குறித்த உள்ளடக்கங்களை பாடப்புத்தகங்களில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் நீர் திறப்பு 26,293 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையின் முழு கொள்ளளவான 128.8 அடியில் தற்போது 118.6 அடி நீர் நிரம்பியுள்ளது. கபினி அணையின் முழு கொள்ளளவு 84 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 77.75 அடியாக உள்ளது. இரு அணைகளில் இருந்தும் காவிரி ஆற்றில் நீர் திறப்பு 26,293 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனையடுத்து காவிரி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புளியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் ஏராளமான பொதுமக்கள் அருவிகளில் ஆனந்த குளியலிட்டு வருகின்றனர். கடந்த வாரம் மழையால் அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டிருப்பதால் குற்றாலம் பகுதியில் சிறு வியாபாரம் களை கட்டியுள்ளது. தூத்துக்குடி கடற்பகுதியில் பலத்த காற்று வீசியதால் விசைப்படகு தண்ணீரில் மூழ்கியது. மீன்பிடி துறைமுகத்தில் இன்று அதிகாலை 9 பேர் விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றிருந்தனர். 2 கடல் மைல் தூரம் சென்றபோது பலத்த காற்று வீசியதோடு படகும் பழுதாகி இருக்கிறது. படகிற்குள் தண்ணீர் புக தொடங்கியதால் வேகமாக கரைக்கு வர முயற்சித்திருக்கின்றனர். ஆனால் முயல்தீவு அருகே படகு முழுவதுமாக மூழ்கியிருக்கிறது. 9 மீனவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் 70 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக மீனவர்கள் வருந்துகின்றனர். மாம்பழங்களுக்கு ஆதார விலை நிர்ணயிக்க வலியுறுத்தி விவசாயிகளுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரியில் அதிமுக நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் ஒரு விவசாயி கொண்டு வந்த 3 டன் மாங்கனிகள் கொட்டப்பட்டன. போராட்டம் முடிந்து அதிமுகவினர் சென்ற பிறகு அங்கு குவிந்திருந்த மாங்கனிகளை பொதுமக்கள் மூட்டை மூட்டையாக அள்ளிச் சென்றனர். தருமபுரி மாவட்டத்தில் மாம்பழங்கள் மீன்களுக்கு உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. தற்போது மா விளைச்சல் அதிகரித்துள்ளது. ஆனால் 18 விழுக்காடு GST விதிக்கப்படுவதால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாங்கூழ் தொழிற்சாலைகளின் மாம்பழ கொள்முதல் குறைந்துள்ளது. இந்நிலையில் 1 கிலோ 3 அல்லது 4 ரூபாய்க்கு மாம்பழங்கள் விற்கப்படுகின்றன. இதனால் மாம்பழங்கள் டன் கணக்கில் கொள்முதல் செய்யப்பட்டு அன்னசாகரம் ஏரியில் உள்ள மீன்களுக்கு உணவாக வழங்கப்படுகிறது. நாமக்கலில் இருந்து முட்டை ஏற்றி வந்த ஈச்சர் லாரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தடுப்பு கட்டையில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. வெள்ளையூர் GST சாலையில் நடந்த இந்த விபத்தில் படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் நடேசன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் சாலையில் சிதறி உடைந்து நாசமாகின. உடையாத முட்டைகளை அப்பகுதி மக்கள் போட்டி போட்டு எடுத்துச் சென்றார்கள்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு கடந்த 18 நாட்களில் உண்டியல் மூலம் 2,59,00,000 மேல் வருவாய் கிடைத்துள்ளது. நிரந்தர உண்டியல் மற்றும் வைகாசி விசாக தற்காலிக உண்டியல் மூலம் இந்த காணிக்கை கிடைத்துள்ளது. மேலும் 1,515 கிராம் தங்கமும் 17,096 கிராம் வெள்ளியும் 883 வெளிநாட்டு பணத்தாள்களும் காணிக்கையாக கிடைத்துள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் வண்ண வண்ண லில்லியம் மலர்கள் பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகின்றன. ஆண்டு முழுவதும் பூக்கும் வெண்மை நிற லில்லிகளுடன் ஆரஞ்சு, அடர் சிவப்பு, மஞ்சள் போன்ற பல வண்ணங்களில் வீரிய வகை லில்லியம் மலர்களும் இங்குள்ள பனித்துளி கூடாரத்தில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த அரிய வகை மலர்களை காண சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். ஜெர்மனியில் புதிதாக 2 வாகன விநியோக மையங்களையும் ருமேனியாவில் ஒரு பொறியியல் மையத்தையும் TCS நிறுவனம் தொடங்கியுள்ளது. இந்த மையங்கள் வாகன தொழில்நுட்பங்களை பூர்த்தி செய்ய தேவையான மென்பொருட்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் என்றும் வாகன உற்பத்தியாளர்களுக்கு உதவியாக இருக்கும் எனவும் TCS கூறியுள்ளது. இந்த மையங்கள் மூலம் சர்வதேச அளவில் உள்ள ஆட்டோமோட்டிவ் வாடிக்கையாளர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கான தீர்வுகளை காண உதவும் எனவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. கடந்த நிதியாண்டில் இந்தியாவிலிருந்து அதிகம் ஏற்றுமதி செய்யப்பட்ட பழமாக வாழைப்பழம் மாறியுள்ளது. இதுவரை வெளிநாடுகளுக்கு திராட்சை அதிகளவில் ஏற்றுமதி ஏற்பட்டு வந்த நிலையில் அது தற்போது வாழைப்பழம் பின்னுக்கு தள்ளியுள்ளது. கடந்த 2023-24 நிதியாண்டில் 2,474 கோடி ரூபாய் மதிப்பிலான வாழைப்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டில் 30% உயர்ந்து 3,209 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. விலை குறைவும் மத்திய கிழக்கு நாடுகளில் தேவை அதிகரித்துள்ளதுமே ஏற்றுமதி அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் என்று கருதப்படுகிறது. ஜப்பானில் இந்திய தூதரகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின விழா கொண்டாட்டத்தில் அந்நாட்டு பிரதமரின் மனைவி கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தார். தலைநகர் டோக்கியோவில் அமைந்துள்ள சுக்கிஜி ஹங்குவான்சி கோவிலுக்கு அருகே இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவின் மனைவி யோஷிகா இஷிபாவும் ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டகேஷி ஜாவயாவின் மனைவி சிட்கோகோ ஜபையா ஆகியோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர். இதில் 2,000க்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளிகள் பங்கேற்றனர். தைவான் நாட்டில் அரசின் விதிகளை சாதுரியமாக பயன்படுத்தி வங்கி ஊழியர் ஒருவர் ஒரே பெண்ணை 4 முறை திருமணம் செய்து 32 நாட்கள் விடுமுறை பெற்றுள்ளார். தைவான் நாட்டில் ஒரு நபருக்கு திருமணத்தின் போது 8 நாட்கள் விடுமுறை அளிக்க சட்டம் இடம் தருகிறது. இதனை பயன்படுத்தி வங்கி ஊழியர் ஒருவர் ஒரே பெண்ணை 4 முறை திருமணம் செய்து 32 நாட்கள் தொடர் விடுமுறை எடுத்துள்ளார். இதற்காக அப்பெண்ணை அவர் 4 முறை விவாகரத்தும் செய்துள்ளார். 5வது முறை திருமணத்திற்கு விடுமுறை கேட்டவுடன் தான் அவர் சிக்கியுள்ளார். இதற்காக தன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை எதிர்த்து ஊழியர் தொடர்ந்த வழக்கில் அவருக்கு சாதகமாக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கரீப் ரதம் விரைவு ரயில்களில் பழைய பெட்டிகளை நீக்கிவிட்டு புதிய பெட்டிகளை இணைத்து இயக்கும்படி ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. சாதாரண மக்களும் ஏசி ரயில்களில் பயணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு 2006ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த கரீப் ரயில்களில் வழக்கமான ரயில்களை விட 30% வரை கட்டணம் குறைவாக வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் இதில் உள்ள பழைய பெட்டிகளை நீக்கிவிட்டு புதிய பெட்டிகளை இணைத்து இயக்க அனைத்து மண்டலங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள 9 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. மத்திய உயர்கல்வித்துறை செயலாளர் வினித் ஜோஷி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழு மாணவர்கள் பயிற்சி மையங்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை வரையறுக்க உள்ளது. தொடர்ந்து இது தொடர்பான விரிவான அறிக்கையை மத்திய அரசிடம் இந்த குழுவினர் சமர்ப்பிக்க உள்ளனர். இந்த அறிக்கையின் அடிப்படையில் இது தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் மீதும் காசா மீதும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை மத்திய அரசு கண்டிக்காததை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி சாடியுள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றில் சோனியா காந்தி கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார். அதில் இஸ்ரேலும் சுதந்திர பாலஸ்தீனும் அருகருகே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் நெடுங்கால கொள்கை என்றும், ஆனால் அது மீறப்படுவதாகவும் சோனியா காந்தி குறிப்பிட்டுள்ளார். காசா மற்றும் ஈரான் மீதான தொடர் தாக்குதல்களை கண்டிக்காமல் மௌனம் சாதிப்பது நாடு தனது மாண்புகளை இழந்தது போலாகும் என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார். தற்போது கூட நேரம் கடந்துவிடவில்லை என்றும் மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டுவர மத்திய அரசு முயற்சிக்கலாம் என்றும் சோனியா தெரிவித்துள்ளார்.
மேற்காசியாவில் டிரம்பின் செயல்பாடுகள் பேரழிவை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் சோனியா காந்தி விமர்சித்தார். பாகிஸ்தானுடன் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மீண்டும் புதுப்பிக்கப்படாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், சிந்து நதிநீர் முழுமையும் இனி இந்தியாவின் உள்நாட்டு தேவைகளுக்கே பயன்படுத்தப்படும் என கூறினார். இதுவரை பாகிஸ்தான் மிக அதிக அளவு நீரை நம்மிடமிருந்து பெற்று வந்ததாகவும் அமைச்சர் கூறினார். முன்னதாக பஹல்கம் தாக்குதலை அடுத்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருந்தது. வீடுகள் சூரிய ஒளி மூலம் மின்னாற்றல் பெறும் திட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் பரிசு திட்டம் ஒன்றை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. சூரிய ஒளி உள்ளிட்ட மரபுசாரா மின் ஆற்றலை வீடுகளுக்கு எளிதாக கொண்டு சென்று சேர்க்கும் திட்டத்தை சமர்ப்பிக்கும் புத்தாக்க நிறுவனங்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன்படி சிறந்த திட்டத்தை அளிக்கும் நிறுவனத்திற்கு முதல் பரிசாக 1 கோடி ரூபாய் அளிக்கப்படும். மொத்தம் 13 நிறுவனங்களுக்கு 2 கோடியே 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பான திட்டத்தை அளிக்கும் நிறுவனங்கள் அவற்றை செயல்படுத்தவும் அரசு சார்பில் உதவி அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் பங்கு பெற விரும்பும் நிறுவனங்கள் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் www.startupindia.gov.in என்ற வலைதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நோபல் பரிசு அளிக்க பாகிஸ்தான் அரசு பரிந்துரைத்திருக்கிறது. பாகிஸ்தான் அரசின் எக்ஸ் சமூக தளத்தில் பதிவு ஒன்று இடப்பட்டுள்ளது. அதில் அண்மையில் முடிவுற்ற இந்தியா பாகிஸ்தான் மோதலில் சாதுரியமான தலையீடு மூலம் உறுதியான முடிவை கொண்டு வந்ததற்காகவும் அதற்கு ஆதாரமாக இருந்த தலைமை பண்புக்காகவும் டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று பாகிஸ்தான் கூறியுள்ளது. அண்மையில் வெள்ளை மாளிகையில் டிரம்புடன் விருந்துண்டிருந்த பாகிஸ்தான் தளபதி ஆசிம் முனிரும் இதையே கூறியிருந்தார். இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஆப்பிரிக்காவில் காங்கோ, ருவாண்டா நாடுகளுக்கு இடையிலான மோதல் என்று பல மோதல்கள் நிறுத்தப்பட தான் காரணமாகியுள்ளதாகவும் இதற்காகவே தனக்கு 4 அல்லது 5 முறை நோபல் பரிசு தரப்பட வேண்டும் என்றும், ஆனால் என்ன செய்தாலும் தனக்கு அப்பரிசு கிடைக்காது என்றும் ட்ரம்ப் ட்ரூத் சமூக வலைதளத்தில் ஆதங்கம் தெரிவித்திருந்தார்.